வெல்கம் டு ராம்சன் சேனல். இப்போது இந்த வாரம் நம்ம மிருகசீரிட நட்சத்திரத்தை பற்றி பார்ப்போம். மிருகசீரிஷம் அப்படின்னாலே மான். முதல்ல அதோட அந்த உருவம் எப்படி இருக்குன்றது நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே கொஞ்சம் அந்த நட்சத்திரத்தோட சுபாவத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். மானுக்கு எல்லா குவாலிட்டிஸையும் நம்ம இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்தோட மேப் பண்ணலாம். அது எப்படி ரொம்ப ஆக்டிவாக இருக்கும், கொஞ்சம் குச்ச சுபாவமாக இருக்கும். மானுடைய தோற்றமை அப்படியே நீங்கள் இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கங்க. உடனே பரவசப்படுறது. இதுக்கு வெளியூர் பயணங்கள் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப கூர்மையான பார்வை இருக்கும். நல்ல சாமர்த்தியசாலிகளாக இருப்பாங்க. செயலாற்றல் திறமை நல்லா இருக்கும். ஆனால் கொஞ்சம் அச்சமுடையவர்களாக இருப்பார்கள். இது மிதுனத்துலேயும் ரிஷபத்துலேயும் வரும். மிதுனம்ன்றது முட்டு சந்துன்னு எடுக்கலாம். ரிஷபம்ன்றது நடு பகுதின்னு எடுக்கலாம். எந்த நட்சத்திர பாதத்தில் இருக்கோ அதை பொறுத்து அவங்களோட வீடு அமைப்பு அதெல்லாம் நம்ம சொல்லலாம். கொஞ்சம் இவங்களுக்கு பேராசை உண்டு, க்ரீடினஸ் அப்படின்னுவோம்ல. இவங்களுக்கு என்னென்னா 32 வயசுக்கு மேலே தான் ஒரு நல்ல லைஃப்பில் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஆனால் இவங்களுக்கு இன்னொன்று என்னென்னா சந்தேக புத்தி கொஞ்சம் நிறையவே இருக்கும். எல்லாத்துலேயும் ஒரு திங்க் பண்ணுவாங்க, இது வேறு ஏதாவது இருக்குமான்னு ரொம்ப நிறையா கெஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க யூஸ்வலாக பேசுகிற வேர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா எப்போ பார்த்தாலும் இந்த வேட்டையாடுறது, ஹண்டிங்கு, இல்லை ட்ராவலிங் இதை பற்றி தான் ரொம்ப பேசுவாங்க. தொழிலுன்னு இவங்களுக்கு எடுத்தால் கொரியர் சர்வீஸ், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், சர்ஜிக்கல், சிவில் இன்ஜினியரிங், அப்புறம் புரோக்கர் மாதிரி, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு, அப்புறம் இந்த ஏதாவது ஒரு அம்பாசிடர்ஸ், ஒரு இதுக்கு ஒரு அம்பாசிடரை போடுறது, அதுக்கு எல்லாத்துக்குமே இது ஒரு நல்ல அமைப்பாக இருக்கும். இவங்க அதை சூஸ் பண்ணாங்க அப்படின்னா. இது மட்டும் இல்லை, நிறைய பார்க்கணும். நம்ம 10ஆம் அதிபதியை பார்க்கணும், சனி எப்படி இருக்காருன்னு பார்க்கணும், அதெல்லாம் பொறுத்து தான். பட் இதுக்கான ஒரு நேச்சுரல் குவாலிட்டி இது. திருடர்களும் இந்த நட்சத்திரத்தில் தான் இதுவாகிறாங்க. இந்த நட்சத்திரத்துக்காரவங்க நிறைய பேர் திருடர்களாகவும் மாறுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இராணுவ தொடர்பு உண்டு இவங்களுக்கு. குரல் கொஞ்சம் காரையாக இருக்கும். இவங்க கவிதையெல்லாம் நல்லா எழுதுவாங்க. இவங்களுக்கு டான்சில்ஸ், த்ரோட்டில் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரியான சான்சஸ் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இவங்க இந்த நட்சத்திரத்துக்கான ஒரு புத்திர தோஷம் உண்டு. புத்திர தோஷம் போகணும் அப்படின்னு நினச்சா இவங்க முருகனையும் மகாவிஷ்ணுவையும் கும்பிடணும். நார்மலாகவே இந்த மிதுன ராசி, மிதுன நகரக்காரவங்க சரவேஸ்வரரை கும்பிட்டா இது எல்லாத்துக்குமே காமனாக எடுத்துடலாம். கும்பிட்டா ரொம்ப நல்லது. இதில் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தது சந்திரன். பாம்பாட்டி சித்தர், சட்டமுனி சித்தர், இவங்க எல்லாமே இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தான். இவங்களெல்லாம் கூட நம்ம அதிதேவதைகளாக கும்பிட்டா நல்ல பலன் கிடைக்கும். எந்த வேலையை எடுத்தாலும் இவங்க விடாமுயற்சியாக செய்வாங்க. தொழிலில் மேன்மை அடையணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ணுவாங்க. ஆனால் ரொம்ப அம்மாவோட சப்போர்ட் ரொம்ப எல்லாத்துலேயும் அம்மாவோட இன்டர்வென்ஷன் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனால் லைட்டாக இவங்களுக்கு தார் குத்தி தான் நம்ம அடுத்த வேலைக்கு அனுப்பணும் அப்படின்ற மாதிரியான ஒரு இது. சும்மா அப்பப்போ இது பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு தடவை வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறமா அவங்க அந்த ஸ்பீடு அந்த கண்டினியூ பண்ணிப்பாங்க. இந்த நட்சத்திரத்தில் செய்யக்கூடாதவை அப்படின்னா அந்த நல்ல விஷயங்கள், கல்யாணம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த மாதிரி இந்த இதில் செய்யக்கூடாது. இவங்க மிதமான உயரமாக இருப்பாங்க. நீண்ட கைகள், நேர்மையானவர்களாகவும் இருப்பாங்க. வெரி ஈஸிலி டிசீவபிள் பை அதர்ஸ். ஈஸியாக ஏமாற்றிடலாம் இவங்கள அந்த மாதிரி. ஆனால் இவங்களுக்கே ஒரு இஷ்டம் என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் என்னென்னா அடுத்தவங்களோட மிஸ்டேக்ஸை பின் பாயிண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீ அதை பண்ணிட்ட, நீ இதை பண்ணிட்ட இப்படின்னெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு வியாபாரம் நல்லா தான் வரும். இவங்க பின் பாயிண்ட் பண்ணுவாங்க. பட் அடுத்தவங்க ஏதாவது சொல்லிட்டா இவங்களுக்கு ரொம்ப சென்சிட்டிவாக அதை எடுத்துக்குவாங்க. இவங்களுக்கு மன வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இவங்க அந்த மாதிரி மன வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை ஏதாவது ஒன்று வந்ததுன்னா அதை சமூகமாக அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணிவிட்டு நல்ல விதமாக போயிடணும். அதை பெருசாக்கிட்டு இருக்கக்கூடாது. இந்த நட்சத்திரத்தில் செய்யக்கூடாதவை அப்படின்னா திருமணம் சம்பந்தப்பட்டமான சில விழாக்கள், நீண்ட கால முடிவுகளெல்லாம் இந்த இதில் எடுக்கக்கூடாது. செய்ய வேண்டியவை இல்லை செய்யக்கூடியவை அப்படின்றது இந்த பயணங்கள் செய்யலாம்.
அப்புறம் வந்து கல்வி சம்மந்தப்பட்ட படிப்புகள், வீட்டை மாற்றுவது, புதிய இடத்துக்கு போகிறது, இல்லை மதம் மாற்றம், ஆன்மீகம், ஏதாவது விற்க வாங்க வியாபாரம் பண்ணுறது, புதிய பெயர், கலை மற்றும் படைப்பு நோக்கங்கள் இதெல்லாமே பண்ணலாம். புதிய நண்பர்களை உருவாக்குவது, உடல் நலம் மற்றும் புத்துணர்ச்சி பெறுதல், அப்புறம் வந்து விளம்பரம் கொடுக்குறதல், ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஓப்பன் பண்ணுறோம், இப்போ ஒரு இது பண்ணுறோம், ஒரு அசோசியேஷன் மாதிரி அதெல்லாமே பண்ணலாம். ஸோ இந்த நட்சத்திரத்தில் இதெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணக்கூடாது. பறவை வந்துட்டு கோழி. இதுக்கான மரம் வந்து கச்ச மரம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த நட்சத்திரத்தை பார்க்கலாம்.